சத்குருநாதருடைய அளவில்லாத அனுகிரகத்தில் இந்த மண்டலகால விசேஷமான சத்சங்கத்தில் 6 ஆதார சக்கரங்களும் 6 க்ஷேத்திரங்களும் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு பகவானுடைய வைபவத்தை பார்க்கறதுக்கு இருக்கும். சபரிமலை யாத்திரை அப்படிங்கிறது பல பேருக்கும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வந்தாச்சு அப்படின்னாலே நான் வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. குழந்தைகள்லாம் நாளை எண்ணும். பார்த்தோன்னா சொல்லும், எனக்கு இன்னும் 5 நாளில் ஹாப்பி பர்த்டே வர போகிறது அப்படிங்கும். இல்லைன்னா என்ன சொல்லும், எனக்கு இன்னும் 4 நாள் தான் ஸ்கூலு, அது போனால் 100 days லீவ். நம்மளை மாதிரி கொஞ்சம் பேர் எப்படா கார்த்திகை மாதம் வரப்போகிறது, எப்படா மாலையை போட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நாட்களை எண்ணுவோம். ஏன் அப்படின்னா வருஷத்தில் 10 மாதம் மற்றவர்களுக்காக வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த 2 மாதம் நமக்காக வாழக்கூடிய நாள். 10 மாதம் அவன் என்ன நினச்சிட்டுருவானோ, அவன் நம்மளை பார்த்தா என்ன நினச்சி போகிறானோ, பொண்டாட்டி என்ன சொல்லுவாளோ, பாஸ் என்ன சொல்லுவானோ, இப்படி அடுத்த வாழோட எண்ணத்துக்காகவே வாழக்கூடிய வாழ்க்கையை 10 மாதம். வெளியில் வருதுன்னா கூட நினச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க முடியாது. அவன் என்ன பார்க்குறவன் சிரிச்சிருவனோ அப்படின்னு சொல்லி கண்ணாடி முன்னாடி 1 மணி நேரம் நின்று தலையை வாரி அதுக்குள்ளே ஷர்ட்டு அதுக்குள்ளே பேண்ட்டு கலருக்கு மேட்ச் ஆகணும், எண்ணெயை போட்டு 1/2 மணி நேரம் சீவி பிரெல் க்ரீம் போட்டு பவுடரை போட்டு பர்ஃப்யூம் போட்டு ஒரு சட்டையை போட்டு சரியில்லைன்னு கட்டி வச்சுட்டு இன்னொரு சட்டையை போட்டுட்டு இத்தனையும் பண்ணுறோம். இதெல்லாம் அடுத்த வாழ்க்கை தானே. நமக்காக வாழக்கூடிய வாழ்க்கையா அப்படின்னா இல்லை. அடுத்த வாழ்க்காக மட்டுமே தான் நம்ம பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் தாண்டி அப்படிப்பட்ட நம்மளே தெரிஞ்சே ஒரு கஷ்டமான ஒரு வாழ்வியல் முறைக்கு மாற்றக்கூடியது தான் சபரிமலை விரதம். ஆனால் இது வெறும் ஒரு வழிபாடு அப்படிங்கிறத மாதிரி இல்லாமல் ஒரு வே ஆஃப் லைஃப்னு பார்க்க வேண்டியது. நம்முடைய வாழ்க்கை முறை மாறுறது மாலை போட்டுண்டா. நித்தியமாக வாழக்கூடிய வாழ்க்கையும் சபரிமலை யாத்திரைக்குமான அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையும் மாறி போயிடுறது. இப்போ எதுக்காக இது? அந்த கேள்வி ரொம்ப முக்கியம் இல்லையா? எதுக்காக இப்படி விரதம் இருக்கணும்? எதுக்கு நம்மளை நாமளே? அது ஆக்சுவலாக கஷ்டம் இல்லை, ஆனால் முச்சவா பார்வையில் அது கஷ்டம் போல தெரியறது. ஏன்னா நான் சொன்னது போல் இங்கே நம்ம வீட்டில் சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பு போட மறந்துட்டான்னா இங்கே தட்டு பறக்கிறது. 10 நிமிஷம் காப்பி லேட் ஆகிடுதுன்னா அப்புறம் பிபி ஷூட்டப் ஆகிடுறது. நம்ம சொந்தக்காரனோட சொந்த மாமா பையன் கல்யாணத்துக்கு போயிருக்கோம், ஏசி ரூம் போடலைன்னு சொல்லி கோச்சுன்னு திரும்பி வந்துட்டோம் கல்யாணம் அட்டன் பண்ணாமல். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா சபரிமலையில் நம்ம கிளம்பி போயிட்டோம். இங்கேருந்து எரிமேலிக்கு அப்புறம் என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஃபேனாவது இன்னொன்று, அது கரண்ட் இருக்கிறதே பெரிய விஷயம். சாப்பாடு அது எங்கே அன்னதானம் போடுறாலும் அங்கே கிடைக்கும். நினச்சதெல்லாம் கிடைக்காது. அவன் என்ன கொடுக்குறானோ அதான் சாப்பிடணும். பெரும்பாலும் கஞ்சி இல்லைன்னா உப்புமா. ஒரு இடம். அப்போது சுகத்துக்கு நம்ம பழகிறதுல கஷ்டத்துக்கு தான் பழகிறோம். ஆனால் இத்தனையும் தாண்டி இந்த கஷ்டம்னு தெரிஞ்சு சபரிமலை யாத்திரையை மேற்கொள்கிறோம். மாற்றி சொல்லிட்டேன், கஷ்டத்துக்கு பழகிறதுல சுகத்துக்கு தான் பழகிறோம், ஆனால் கஷ்டம்னு தெரிஞ்சு சபரிமலை யாத்திரையை மேற்கொள்கிறோம். ஆனால் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம இங்கே டெய்லி லைஃப்பில் நம்ம சம்பாதிச்சு வச்சுருக்கோம்னு சொல்லி அனுபவிக்கக்கூடிய கம்ஃபர்ட்ஸில் 1% கூட சபரிமலை யாத்திரையில் இல்லை. ஆனால் நீங்கள் ஏசி ரூமை போட்டுட்டு இங்கே தூங்கும்போது கிடைக்காத ஒரு நிம்மதி, அங்கே அழுதையில் அந்த பனி சொட்டக்கூடிய அந்த வெளியில் படுத்து தூங்கும்போது கிடைக்கிறதா? பகவானோட சன்னிதானத்தில் சபரிமலை ரூமில் அது எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும். அந்த ரூமில் படுத்து தூங்கும்போது சுவாமியோட காலடியில் நம்ம தூங்குறோங்கிற அந்த உணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் உலகத்தில் வேறு எங்கேயும் நமக்கு கிடைக்கிறது. அதனால தான் அந்த உணர்வு ஏற்பட்ட காரணத்தினால தான் என்ன கஷ்டம் இருந்தாலும் பொறுத்துட்டு சபரிமலைக்கு போகணும். என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற கம்ஃபர்ட்ஸே ஜாஸ்தியுமே நான் சபரிமலையை பொறுத்தவரைக்கும் இதுவே இருக்கக்கூடாது.
அதுக்கு வரட்டும். நம்ம கம்ஃபர்ட்ஸுக்கு போகல, இந்த கஷ்டமெல்லாம் அனுபவித்து பகவானை பார்க்கும்போது தான் அந்த ஆனந்தம் தனியாக இருக்குது. அப்போது அந்த சுவாமி முன்னாடி போய் நிற்கும்போது நமக்கு அந்த ஒரு ஆனந்த உணர்வு ஏற்படுறது. சபரிமலைக்கு போனவாளுக்கு அது புரியும். சுவாமி முன்னாடி போய் நம்ம நிற்கிறது இது வரைக்கும் எங்கேயுமே அனுபவிக்காத ஒரு ஆனந்த உணர்வு ஒரு செகண்ட் நமக்கு பகவான் முன்னாடி கிடைக்கிறது. ஒரு செகண்ட் தான் நிற்க வைக்க போகிறான், அது வேறு பிரச்சனை, அதுக்குள்ளே இழுத்துருவான். அதையும் தாண்டி நிறுத்தி வச்சாலும் அந்த ஒரு பகவான் முன்னாடி நிற்கும் போது சொல்ல முடியாத ஒரு ஆனந்த உணர்வு உண்டாரு. நீ மலைக்கு வராதவா எவ்வளோ பேர் இருக்கு? சபரிமலைக்கு வராதவா பரவாயில்ல, எல்லாரும் போயிருக்கான், ரைட். இந்த மலைக்கு வராதவா மலைக்கு போகிறவாள்கிட்ட சொல்லி அனுப்புவான், இந்த போய் சுவாமிக்கு போகிற வேலை இதை வேண்டிக்குங்க, பகவான்கிட்ட போய் இதை வேண்டிட்டு வாங்கன்னு மலைக்கு வராதவா சொல்லி அனுப்புவாள. நீங்கள் சொல்லாட்டாலும் லேடிஸ் எல்லாம் சொல்லி அனுப்புவான். அவளுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இனிமேல் அதை பண்ணாதீங்க. ஏன்னா யாருமே வேண்டிக்கிறது இல்லை. உங்கள்கிட்ட மண்டையை ஆட்டிட்டு போவான், அங்கே போய் ஒன்றும் வேண்டிக்க முடியாது. சபரிமலையில் பகவானுக்கு முன்னாடி போய் நிற்கும்போது எல்லாம் மறந்து போய் பிளாங்க் ஆகிடுறது அத்தனை பேருக்கும். நீங்கள் சுவாமியை பார்த்து முடிச்சு ஒரு செகண்ட் வெளியில் வந்தோடனே ஐயோ இதெல்லாம் வேண்டிக்க சொன்னாலே அப்புறம் தான் ஞாபகம் வரும். மறுபடியும் வேணா போய் கியூவில் நிற்போம், மறுபடியும் அடுத்த தடவை பார்க்கும்போது வேண்டிக்கலாம் போவோம், மறுபடியும் போவோம், மறுபடியும் மறந்து போகிறது, இதுதான் நடக்கிறது. அதனால் ரொம்ப சிரமப்பட்டு இனிமேல் சொல்லாதீங்க எதுவும். அப்போ அந்த ஒரு ஆனந்த உணர்வு பகவான் முன்னாடி ஏற்படுறது இல்லையா, அவர் முன்னாடி நிற்கிறது சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தம் வாழ்க்கையில் இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே அனுபவித்திராத ஒரு ஆனந்தமாக இருக்குது. எந்த சந்தர்ப்பத்திலையும் நம்ம அனுபவித்திராத ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை மறுபடியும் அடையணுங்கிற உணர்வு ஏற்பட்டதுனால தான் மறுபடியும் சபரிமலைக்கு போகிறோம். முதல் வருஷம் போகிறது எல்லாருக்கும் ஷாக் இருக்கும், சர்ப்ரைஸ் இருக்கும், எல்லாருக்கும். ஃபஸ்ட்டு வருஷம் சபரிமலை யாத்திரை எப்பவுமே ஸ்பெஷல். ஏன்னா பொய்யா சொல்லி கூட்டிகிட்டு போவோம். நம்மளும் எல்லாரும் மலைக்கு போகிறதெல்லாம் கேட்டு எனக்கு நம்மளுக்கு மலைக்கு போகணுன்னு ஒரு ஆசை வரும். இங்கெல்லாம் ஒரு பஜனையை கேட்கும் போதும் ஒரு கட்டுநரைக்கு போகும்போது ஐயோ நம்ம போக முடியலையேன்னு சொல்லி அப்புறம் குருசாமிகிட்ட போய் கேட்போம். அவரும் சரி வா அப்படின்னு விடுவார். அப்படி யாத்திரைக்கு போகும்போது ஃபஸ்ட்டு வருஷம் பலவிதமான ஷாக்குகள் இருக்கும், பலவிதமான சர்ப்ரைஸ் இருக்கும் சபரிமலை யாத்திரையில். ஏன்னா மாலை போட்டுண்டாச்சு, ஒரே குஷி. ஏன்னா எல்லாரும் காலில் விடுறான். ஃபஸ்ட்டு வயசு வித்தியாசமாக எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுறான். ஆஹா சூப்பர். எல்லாரும் மதிக்காதவங்க கூட நம்மளை சாமின்னு கூப்பிடுறான். பல பேர் அதுக்கு தான் மாலையே போட்டுக்கிறான். அவங்கள சொல்லலை, ஒரு சில பேர். மாலை போட்ட அன்னையிலேருந்து குரூப்பில் ஒருத்தர் வீட்லேயும் பஜனை, ஒரு ராத்திரியும் பஜனை நடக்கிறது. கிட்டத்தட்ட 45 நாள், 50 நாள், 60 நாள் இப்படி சுகமாக இருக்குது. சாமின்னா எப்படின்னா இருக்கணும், நீ பாட்டுக்கு பட்டினி இரு, விரதம் இரு அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுத்தாம நம்ம நினச்சிக்கிறோம். அப்படி கன்னிமலையில் இப்படி விரதம் இருந்து விரதமும் இருக்கும். விரதம்னா பட்டினி இருக்கணும். விரதத்துக்கு இன்னொரு பேர் உபவாசம்னு பேர். விரத காலத்தில் ஒருவேளை திடமான ஆகாரத்தை எடுத்துட்டு பாக்கி நம்ம சஸ்டெயின் பண்ணிக்கிற அளவுக்கு சாப்பிட்ணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கிட்டத்தட்ட 45-50 நாள் 60 நாள் ஒருத்தர் ராத்திரியும் பூஜை நடக்கிறது, பஜனை நடக்கிறது. அவன் 4 ஸ்வீட்டு போட்டான், 5 ஸ்வீட்டு போடணும். அவன் குலோப் ஜாமுன் போட்டான், வாத்து பூஜை, நான் ஐஸ்கிரீம் போடுறேன்னு சொல்லி போட்டுருக்கோம். இப்போ என்ன இடத்து கடைசியில் யாத்திரை முடிஞ்சு பார்த்தா 4 கிலோ கூடி இருக்கு. விரதம் இருந்து உடம்ப துரும்பா இழைச்சி காற்று மாதிரி ஆகணும், வெறிமாரி ஏறும்போது இப்போ என்ன எடுத்து 4-5 கிலோ கூடி போயிடுது விரதம் முடிச்சு கட்டுறதுக்குள்ள. இந்த முதல் வருஷம் வரும்போது இவனுக்கு நன்னா இருக்கு. எல்லா ராத்தையும் சாப்பிட்டு விதவிதமான டிஃப்ரெண்ட் ஐட்டம். அங்கே தோசை போட்டால் இங்கே சப்பாத்தி, இங்கே சப்பாத்தி போட்டால் நாளைக்கு பூரி. ஒரு பூஜையிலையும் பிரமாதமாக இருக்குது. எல்லாம் கன்னிசாமி ஒருத்தன் பார்க்குறான். எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு அவன் எரிமேலி நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் தெரிய ஆரம்பிக்கும் ரியாலிட்டி என்னன்னு. எரிமேலியிலேருந்து பேரூர்த்தோடு வரத்துக்குள்ளேயே பஞ்சர் ஆகிடும். காடுன்னா இங்கே வெறும் ரோடு தான் இருக்குது. அதுவும் காடாதான் இருந்தது ஒரு காலத்தில். இப்போ ரோடை போட்டுவிட்டான். அழுத ஏத்தனை ஏறுறதுக்குள்ள அழுத அழ வச்சிடும்.
அழுதே இன்னும் முழுசாக ஏறி இருக்க மாட்டோம். அதுக்குள்ளே குருசாமிகிட்ட கேட்பார், இன்னும் எவ்வளோ தூரம் போனோம். இப்போ ஆரம்பிக்கும். சொல்லுவார் குருசாமி, சொல்லுவார், நாங்கள் ஒரு மேலே ஒரு மேடு தெரியுறது பற்றியா, அது போனால் கோவில் வந்துடும். போயிடும், மேடு வந்துடுது. இங்கே ஒரு டேர்னிங் வர்றது பற்றியா, அது போனால் கோவில் வந்துடும். இன்னும் கொஞ்சம் தூரம் நடப்போம், டேர்னிங் வந்துடுது. வெடி சத்தம் கேட்கறது பற்றியா, கோவிலில் தான் வெடி வைக்கிறான், அங்கே போனால் கோவில் வந்துடும். இன்னும் கொஞ்சம் தூரம், அங்கே ஒரு ஷெட்டு தெரியுறது பற்றியா, அங்கே போனால் கோவில் வந்துடும். பாட்டு சத்தம் கேட்கறது பற்றியா, அங்கே போனால் கோவில் வந்துடும். இப்படியே சொல்லி 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 ஒரு வழியாக அழுத ஏறி இறங்கி முக்குழி வந்து, முக்குழியிலேருந்து கரிமலை அடிவாரம் கரிலாந்தோடு போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவோம். ஏன்னா அது எப்போ கேட்டாலும் 4 கிலோமீட்டர்மா. தொடங்கும் போது கேட்டாலும் 4 கிலோமீட்டர். நீ ஒரு 1.5 மணி நேரம் நடந்துட்டு கிடக்கும், இன்னும் 4 கிலோமீட்டர்மா. கரிமலை ஏறத்துக்குள்ள முடிவு பண்ணிவிடுவோம், தெரியாமல் வந்து மாட்டின்ட்டோம். நம்ம போகிறோம், நம்மளால முடியாது. அப்போவே சொன்னோம், இந்த குரூப்பில் போகாத, நாங்கள் டைரெக்டாக பம்பா போய் கார்த்தால ஏறி சாயந்தரம் இறங்கிடுவோம் அப்படின்னா பேசாமல் போயிருக்கலாம். கொஞ்சம் ஏமாந்து போய் இந்த குரூப்பில் வந்துட்டேன். போகிறோம், ஆசைப்பட்டு வந்ததுக்கு இந்த ஒரு வருஷம் ஐயப்பனை பார்த்துட்டு திரும்பி வந்து நம்மளுக்கு இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஒரு வழியாக தீர்மானத்துக்கு வந்துடுவோம். கரிமலை இறங்குறதுக்குள்ள தீர்மானமே பண்ணிடுவோம், தெரியாமல் மாட்டின்ட்டோம், இது நமக்கான இடம் அல்ல, அதனால் இனிமேல் இங்கே வரக்கூடாது. நம்ம பாட்டுக்கு போனோமா, கோவிலில் பொங்கலையும் புளியோதரையும் வாங்கி சாப்பிட்டோமா, சௌக்கியமாக இருக்கமான்னு இருக்கணும், எதுக்கு நமக்கு இந்த வேண்டாத வேலை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருவான். ஆனால் இதெல்லாம் எங்கே வந்து நிற்கும்னா, கடைசியில் பகவான் முன்னாடி வந்து நிற்கும்போது அத்தனையும் இவருக்கு மறந்து போய் அங்கே கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்த உணர்வில் எவன் போகிறோன்னு சொன்னானோ அடுத்த வருஷம் சொல்லிடுவான். குருசாமிக்கு ஆகஸ்ட் மாதமே ஃபோன் பண்ணிவிடுவான், எப்போ கார்த்திகை மாதம் பிறக்கிறது, எப்போ நான் மாலை முறக்க போட்டு வரணும். முதல் வருஷம் ஏமாற்றி கூட்டின்னு போயிட்டான், முதல் வருஷம் போய் சொல்லி கூட்டின்னு போயிட்டான். அடுத்த வருஷம் தான் அவனுக்கு தெரியுமே அங்கே என்ன இருக்குன்னு தெரியும், எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அப்போ தெரிஞ்சே தான் நம்ம கஷ்டத்தை ஏற்றுக்கிறோம். ஏன் தெரிஞ்சே அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிறோம் அப்படின்னா, அந்த கஷ்டத்தின் முடிவில் கிடைக்கக்கூடிய அந்த சுகம் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் அனுபவித்திராததாக இருக்குது. வாழ்க்கையில் சாஸ்வதமான ஆனந்தமாக இருக்குது. நம்முடைய ஆனந்தம் எல்லாமே வந்து டெம்பரவரி, எதுவுமே பர்மனண்ட் இல்லை. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒரு சில விஷயங்கள் நமக்கு கிடச்சிரும், அது கிடச்சிட்டா போகிறோம். கவர்மெண்ட்லேருந்து ஓரம் வந்துடும் டாக்ஸி கட்டுறதுக்கு. ஒரு ஆடி கார் மட்டும் வாங்கிட்டேன்னா அது கூட பொறுமையாக இருந்திருக்கலாம். அப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய எந்த சந்தோஷமுமே நித்தியமாக சாஸ்வதமாக இல்லை. சில பேருக்கு மொபைல் ஃபோன், சில பேருக்கு கல்யாணம். கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ, கொஞ்ச நாள் கூட பொறுமையாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு சில பேர் யோசிப்போம். 2 பக்கமும் சிரிக்கிறத பார்த்தா எல்லாரும் அனுபவம் ஒன்று தான் போல இருக்கு. இப்போ நமக்கு 2 பக்கமும் தான், 2 பக்கமும் தான், சந்தேகமே வேண்டாம். அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்திருக்கிறவா கொஞ்சம் கமுக்கமாக சிரிக்கிறா, மாமி பின்னாடி உட்காந்துருக்காரு சந்தோஷமாக சிரிக்கிறான், அவ்வளோதான். அப்போது நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் எல்லாமே சாஸ்வதமாக இல்லை. நம்ம எதை சந்தோஷம்னு நினைக்கிறோமோ அதுவே ஒரு சமயத்தை துக்கமாக மாறுறது. எதை நம்ம ரொம்ப விரும்பினோமோ அதையே வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வெறுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. எல்லார் வாழ்க்கையிலையும் இது வரதான் செய்யுது. எதை நம்ம ரொம்ப விரும்பினோமோ அதை ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம வெறுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் நமக்கு லைஃப்பில் வருது. அப்போ இதெல்லாம் சாஸ்வதம் இல்லைங்கிறது தெரிஞ்சு போயிடுது. சாஸ்வதமான ஆனந்தம் எது, அது வந்து இது வரைக்கும் அனுபவிக்காத ஒரு ஆனந்தமாக இருக்குது, இது வரைக்கும் வாழ்க்கையில் கிடைக்காத ஆனந்தமாக இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடியும் இல்லை அப்புறமும் இல்லை, வேறு எங்கே நினச்சாலும் அதை கொண்டு வரவும் முடியல, அங்கே முன்னாடி போய் நின்னா மட்டும்தான் அது கிடைக்கிறது. இது மலைக்கு போனவா எல்லாரும் ஒத்துப்பான்னு நினைக்கிறேன். அவர் முன்னாடி நிற்கும்போது மட்டும் கிடைக்கக்கூடிய அந்த நிம்மதி வேறு எந்த கோவிலையும் வேறு எந்த சன்னதியிலையும் கூட கிடைக்க மாட்டேங்கிறது. நான் எழுதி தரேன். அவர் முன்னாடி போய் நம்ம நிற்கிறோது கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்த உணர்வு வேறு எந்த தருணத்தையும் நம்மளால் நினச்சாலும் உண்டாக்க முடியாது. அதனால தான் மனசு அதை மறுபடியும் மறுபடியும் கிரேவ் பண்ணுறது. இவன் திட்டிட்டு போட்டோம், போலீஸ்காரன் பிடிச்சி இழுத்துட்டு போட்டோம், அவன் சொல்கிறான் நம்மளை, சாமி எத்தனை தடவை பார்ப்போம், உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்குறான். அவன் கார்த்தாலும் அவன் மூஞ்சி நான் பார்த்துட்டே இருக்கேன், 10 தடவை நான் பார்த்தா சொன்னேன், எத்தனை தடவை வருவேன்னு கேட்குறான் போலீஸ்காரன். நம்மகிட்ட ஒருத்தன் பேசிட முடியுமா அப்படி? நீங்கள் அண்ணா என்னை திட்டிவிட்டான்னு சொல்லி 10 வருஷமாக நான் பேசாமல் இருக்கேங்கிறான் ஒருத்தன்.
சொந்தம் அண்ணாட்டேன். ஆனால் அங்கே எவனோ போலீஸ்காரன் நம்ம பிடிச்சி இழுத்து தள்ளுறான், போதாமி எப்படிங்கிறான். திட்டினா திட்டிட்டு போட்டு மறுபடியும் போய் நிற்கிறோமே. ஏன்னா அந்த ஆனந்த உணர்வு நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்காத ஒரு ஆனந்தமாக இருக்கு, இது வரைக்கும் கிடைக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. மறுபடியும் எப்போ போவோம், மறுபடியும் எப்போ சபரிமலைக்கு போகிறோம் அந்த தரிசனம் கிடைக்கும், அந்த உணர்வு நமக்கு மறுபடியும் மறுபடியும் வரதே. அதுக்கு காரணம் என்ன? அதுதான் இந்த 6 சக்கரங்களுடைய ரகசியம். அதுக்கு தான் தொடங்கினேன். ஏன்னா இது 6 முடியக்கூடிய இடம் வந்து சபரிமலை சன்னிதானம். நமக்கு எல்லாருக்கும் அதுதான் தெரியுது. மனுஷ சரீரத்தில் லலிதாசனம் சொல்கிறவாளுக்கு தெரியும், மூலாதாரம் புஜாரோடா சொல்லி சொல்கிறோம். இந்த ஒரு சக்கரங்களை பற்றி சொல்லும்போது சஹஸ்ரநாமம் லலிதாசனம் ரொம்ப கிளியராக சொல்லும். சுவாதிஷ்டானாம் புஜகதா, மணிபூராப்ஜ நிலையா எல்லாம் சொல்லி ஒரு சக்கரங்களை சொல்கிறது. விசுத்தி சக்கர நிலையா, ஆக்ஞா சக்கராம்புஜம் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கு. அப்போ மனுஷனுடைய உடம்புல யோகசாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா 6 விதமான சக்கரங்கள் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞின்னு சொல்லி 6 சக்கரங்கள். அந்த சக்கரங்கள் தான் லலிதாசனம் சொல்றது. மனுஷ உடம்புல 6 விதமான சக்கரங்கள். அந்த 6 விதமான சக்கரங்களும் வந்து நம்முடைய மேருதண்டம்னு பேர், இந்த ஸ்பைனல் கார்டுக்கு. அதில் வேறு வேறு பகுதிகளில் கீழே நம்ம உட்காந்துருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்டோடைய எண்டில் ஆரம்பித்து நம்முடைய புருவமத்தின்னு சொல்லக்கூடிய இது வரைக்கும், புருவ மத்தி வரைக்கும் இந்த 6 சக்கரங்கள் வேறு வேறு ஸ்தானங்களில் இருக்குது. இதில் யோக சாஸ்திரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய யோகிகள் என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த மேருதண்டத்துடைய கீழே குண்டலினின்னு சொல்லக்கூடிய ஒரு பாம்பு இருக்குது. இது 3 சுற்று ரவுண்ட் அடித்து உள்ளே படுத்துன்னு இருக்கு. ரிஷிகள் யோகிகள்லாம் பல வருஷக்கணக்கான காலம் தபசு பண்ணி அந்த பாம்பை, தூங்கிட்டு இருக்கிற பாம்பை எழுப்பி இந்த மேருதண்டம்னு சொல்லக்கூடிய இந்த முதுகுத்தண்டு வழியாக அந்த பாம்பை பிரயாணப்பட வைக்கிறான். பிரயாணப்பட வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சக்கரங்களும் மலர்றது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம் சொல்லக்கூடிய ஒரு சக்கரங்களும் மலர்ந்து கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனவானதவம் பெற்றும் தெரியார் என எண்ணில் அவன் பெருகும் பழியன் பேசத்தகுமோ. கற்றும் தெளியார், படித்து தெரிஞ்சுக்க முடியாது அவனை பற்றி. காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனவானதவம், வீடு வாசல்லாம் விட்டு காட்டில் போய் வருஷக்கணக்காக தபசு பண்ணுறோம். காடே கதியாய் கண்மூடி வாழ்க்கையே கனவு மாதிரி போகிறது, வாழ்க்கையே கனவு மாதிரி கண்மூடி நெடுங்கனவானதவம் பெற்றும் தெளியார் எனில் அவன் பெருகும் பிழையன் பேசத்தகுமோ. அப்படி இருக்கிறவனுக்கே தெரிஞ்சிக்க முடியலன்னா நான் என்னத்தை சொல்கிறதுங்கிறார் அகஸ்தியர். அகஸ்தியரே அப்படி சொன்னால் அப்புறம் நம்ம என்னத்தை சொல்கிறது? அப்போது அந்த 6 விதமான சக்கரங்களை அபியாசம் பண்ணுறது நம்மளுக்கு அவ்வளவு சுலபம் இல்லை. குண்டலினி சாஸ்திரத்தை அபியாசம் பண்ணுறது, யோகாபியாசம் பண்ணுறதா நம்மளுக்கு சுலபமாக வந்துடாது. ஆனால் பகவானுடைய காருண்யத்தில் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எப்படி மனுஷ சரீரத்துக்குள்ளே இந்த 6 விதமான சக்கரங்கள் இருக்குது, யோகாபியாசம் பண்ணக்கூடியவர்களுக்கு, யோக நிலையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இந்த 6 சக்கரங்களும் எப்படி ஒரு கட்டத்தில் ஒரு விதமான அனுபவத்தை தருதோ, அந்த பக்தர்களுக்கு அது விதமான அனுகிரகத்தை தரணும்னு பரபிரம்மன் தீர்மானிச்சிருக்கு. இது எல்லா சுவாமிக்கும் உண்டு. அத்தனை தெய்வங்களுக்கும் இது போல சக்கரங்களுக்கு உண்டான க்ஷேத்திரங்கள் உண்டு. அதில் சாஸ்தாவை ஆராதிக்கக்கூடியவர்களுக்கு, சாஸ்தாவுக்கு யோகீஸ்வரன் அப்படின்னு பேர். பகவான் வந்து அந்த யோகத்தினால ஞானத்தை ஊட்டக்கூடியவன் நமக்கு. அவர் என்ன எப்படி இருக்காருன்னா, சபரிமலையில் குருவா இருக்கார். சபரிமலையில் குரு ஸ்தானத்தில் பகவான் அங்கே உட்காந்துருக்கார். குரும் பூர்ண லாவண்ய பாதாதி கேசம் கரியம் மகத்கோடி சூரிய பிரகாசம் கராம்போரு வன்யஸ்த வேத்திரம் சுரேஷம் பரஞ்சோதி ரூபம் அஜய பூதநாதம். பகவான் அங்கே குருவாக இருக்கு. இந்த குருவாக இருந்து அவர் என்ன உபதேசம் பண்றார் அப்படின்னா, மகாயோக பீட்டோ ஜுவலந்தம் மகாந்தம் மகாவாக்கிய சாரோபதேசம் சுஷாந்தம். மகாவாக்கியத்துடைய சாரத்தை உபதேசம் பண்றார். அந்த மகாவாக்கியத்தோட சாரம் என்ன? பரமானந்தமாக இருக்கக்கூடியது, எந்த விதமான கவலைகளும் அண்டாமல் பரமானந்தமாக இருக்கிற சூக்ஷ்மத்தை ஒரு உபதேசம் பண்ணுறாங்க. ஆனந்தம். அதனால தான் அவர் முன்னாடி நிற்கும்போது ஆனந்தம் வருது. என்ன சரணம் சொல்கிறோம்? ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன். அவர் ஆனந்தமாக இருக்கிறதுனால தான் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்க முடியாது. அது ரொம்ப முக்கியம். இப்போ நான் உங்கள்கிட்ட இங்கேருந்து கேட்குறேன், ஒருத்தர் வரார் அங்கேருந்து,
நான் இங்கேருந்து பார்த்து சாப்பிட்டாச்சா அப்படிங்கிறேன். எனக்கும் பேச தெரியும், அவருக்கும் பேச தெரியும். ஆனால் நான் வாயில் பேசலை. நான் பிரயோஜனம் பெயின் இருக்குங்கிறதுனால ஜாடையில் கேட்குறேன். அவருக்கும் பேச தெரியும். அவர் எங்கேயும் சாப்பிட்டாச்சின்னு கத்த மாட்டார், அவரும் ஆச்சும்பர். இங்கே என்ன இருக்கோ அதுதான் அங்கே வரும். அதுபோல் அவர் ஆனந்தமூர்த்தியாக பகவான் இருக்கிற காரணத்தினாலே அவர் எதிரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த ஆனந்தத்தை கொடுத்துட்டே இருக்கார். அதனால தான் அவர் சபரிமலையில் யோகாரூடனாக யோகத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய தன்மையில் இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய அந்த மூர்த்தியை ஆராதிக்கக்கூடியவர்களுக்கு இந்த பிரபஞ்சமே ஒரு பரமபுருஷனோட சரீரமாக பாவிக்கும் போது நம்மளுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வெளியிலையும் இருக்கு. அண்டத்தில் இருப்பதெல்லாம் பிண்டத்தில் இருக்கு, பிண்டத்தில் இருக்கிறதெல்லாம் அண்டத்தில் இருக்கு. எத்த பிரம்மாண்டே தத்த பிண்டாண்டே, எத்த பிண்டாண்டே தத்த பிரம்மாண்டே. உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில இருக்கு, வெளியில இருக்கிறதெல்லாம் உள்ள இருக்கு. அப்படி நமக்குள்ள எப்படி 6 சக்கரங்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கோ அதுபோல இந்த பிரபஞ்சத்தில் 6 விதமான சக்கரங்களை குறிக்கக்கூடிய 6 க்ஷேத்திரங்கள் இருக்கு. அதே தான் முருகப்பெருமானுக்கு 6 படை வீடு அப்படின்னா. நம்ம அது தெரியாமே கோவிலுக்கு போகிறோம். நம்ம எதுவுமே தெரியாமல் தானே போவோம். ஏன் கோவிலுக்கு போகிறோம் கேட்டால் தெரியாது. நவக்கிரக டூர் 27 கோவில், 3 நாளில் 27 கோவில் போயிட்டு ஒரு கோவில் வாசலையும் நின்று இதை பார்த்தாச்சு. அங்கே போனோடனே சீக்கிரம் வாங்க, அடுத்த கோவில் சாத்திடுவான், போகலாம் போகலாம் போகலாம். முடிஞ்சால் ஒரு செல்ஃபி கோவில் வாசலில் இல்லை சுவாமி ஒரு ஃபோட்டோ. அங்கே போய் என்ன பார்த்தேன்னு கேட்டால் தெரியாது. இன்னைக்கு 12 கோவில் பார்த்துட்டோம். சரி போனியே இதெல்லாம் பார்த்தியா? தெரியாது. இப்போ சனி பயிற்சியாச்சே, திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில், அது சனீஸ்வரன் கோவிலே கிடையாது, அது தர்பாரண்யேஸ்வரர் கோவில். அது நீங்கள் பார்த்தோன்னா சனி பயிற்சிக்கு மட்டும்தான் இவ்வளோ கூட்டம். ஏன்னா பயம். சுவாமிகிட்ட பக்தி கிடையாது, பயம். இதே உங்களுக்கு சந்திரன் க்ஷேத்திரம் இருக்குது திங்களூர்னு, அது நீங்கள் போய் தான் அந்த குறுக்கடை வீட்டை கதவை தட்டி கூட்டின்னு போகணும். ஒருமே வரமாட்டான் அந்த கோவிலுக்கு. ஏன்னா அது பயம் இல்லை. சந்திரன் என்ன பண்ண போகிறார்? 2.25 நாளைக்கு ஒருக்கா சந்திரன் பெயர்ந்துட்டு இருக்கார். அதுக்கு ஒன்றும் பயப்படுறதில்லை. சனீஸ்வரன் ஏதாவது பண்ணிட்டு வருவோங்கிறதுனால பயம். நம்ம சின்ன குழந்தையில என்ன சொல்லணும், குழந்தைகளுக்கு அங்கேயே பிரச்சனை ஆரம்பிச்சுடுறது. குழந்தைகள்ட்ட சொல்லும் போது என்ன சொல்கிறோம், பகவான் மேலே அன்பு பக்தி ஊட்டி வளர்க்கணும். தப்பு பண்ணால் சுவாமி கண்ணை குத்துங்கிறோம். அப்புறம் எப்படி பக்தி வரும்? ஆரம்பமே கோளாறு. பகவானிடத்துல நம்ம கேட்க வேண்டியது அனுக்கிரகத்தை. அதுக்கு சின்னதுலேருந்தே குழந்தைகளுக்கு பக்தியை ஊட்டி வளர்த்துன்னு வரணும். இந்த மாதிரி எல்லாமே தப்பாலாம் புரிஞ்சுட்டு இருக்கோம். நம்ம பல க்ஷேத்திரங்களுக்கு எதுக்கு போகிறோம்னு தெரியாமல் போகிறது. நான் சொன்னது மாதிரி டூர் போய் இந்த கோவிலாம் போயிட்டு வந்தாச்சு. ஒரு க்ஷேத்திரம் பார்த்தா போகிறோம். ஒன்று பார்த்தாலும் உருப்படியாக பார்க்கணும். மனசு லயிச்சு அந்த பகவானை ஆராதிக்கணும். கோவிலுக்கு போனால் உட்காராமல் வரக்கூடாது. எல்லாத்தையும் கரெக்டாக தெரிஞ்சுட்டு தப்பாக புரிஞ்சுட்டுருவோம். கோவிலுக்கு போனால் உட்காராமல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம், காலே 1/4 செகண்டு உட்காந்துட்டு படக்குன்னு எழுந்து வந்துடுவோம். அதுன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? எல்லாரும் போய் கர்ப்பகிரகத்திலே நின்னா பின்னாடி வரவாளுக்கு இடம் இருக்காது. கோவிலுக்கு போய் பகவானை பார்த்து அந்த ரூபத்தை மனசுக்குள்ளே வாங்கிட்டு ஏதாவது ஒரு அமைதியான மூலையில் போய் உட்காந்து நம்ம பார்த்த ரூபத்தை மனசுக்குள்ளே கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிட்டு வர்றது தான் கோவிலுக்கு போனால் உட்காந்துட்டு வர்றது. எல்லாமே போய் உட்காந்துட்டு இப்படி செவுத்துல உட்காந்தேன்னு உடனே எழுந்து வர்றது இல்லை. இப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு க்ஷேத்திரத்துக்கு போகிறோம், ஒரு யாத்திரை போகிறோம் அப்படின்னா அந்த தரிசனம் உள்ள ஆகணும். அந்தர்முக சமாராத்தியா பகிர்முகத்து துர்லபா, உள்ளுக்குள்ளே ஏற்படணும். அந்த ஆனந்த உணர்வு எங்கே வரும்? உள்ளேருந்து தான் வரும். உங்களுக்கு கிட்ட இல்லாத விஷயத்தை கொடுக்கவே முடியாது. அந்த ஆனந்தம் நம்மக்கிட்ட இருக்கு, எங்கேயோ தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கோம், நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இப்போ அந்த உணர்வை நமக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த சபரிகிரி க்ஷேத்திரம் உருவாயிருக்கு. இப்போ இந்த ஆக்ஞா, அதுக்கு அந்த 6வது சக்கரமான ஆக்ஞா சக்கரம் சபரிமலை. நான் சொன்னேன் இல்லையா, அது ஒரு 6 சக்கரங்களுக்கு 6 கேந்திரங்கள் ஒரு சுவாமிக்கும் இருக்குது, ஒரு தேவதைக்கும் இருக்குது. சாஸ்தாவை ஆராதிக்கக்கூடியவர்களுக்கு இந்த 6 சக்கரங்களுக்கு 6 விசேஷமான க்ஷேத்திரங்களை பெரியவா ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி மூலாதார சக்கரம், மூலாதார க்ஷேத்திரமாக இருக்கக்கூடியது பொன் சொரியும் முத்தையனார் கோவில், சொரிமுத்தையன் கோவில்னு சொல்லுவோம்.
சுவாதிஷ்டான சக்கரமாக இருக்கக்கூடியது அச்சங்கோவில், மணிப்பூரக சக்கரமாக இருக்கிறது ஆரியங்காவு, அநாகத சக்கரம் குளத்துப்புழை, விசுதி சக்கரமாக இருக்கிறது எருமேலி, ஆக்ஞா சக்கரமாக இருக்கிறது சபரிமலை. கிரமமான யாத்திரை அப்படிங்கிறது வந்து பொன்சுரி முத்தையனார்லேருந்து ஆரம்பித்து சபரிமலைக்கு போகிறது அப்படிங்கிறது தான் ஒரு இன்னர் ஜேர்னி. அது உள்ளுக்குள்ளே நம்மளே பண்ண வேண்டிய ஒரு பயணத்தை மூலாதாரத்திலேருந்து குண்டலினி சக்தியானது கிளம்பி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் ஒரு ஃப்ராக்ஷன், ஒரு என்ன சொல்கிறது, அதோடைய ஒரு தாக்கத்தை இந்த க்ஷேத்திர தரிசனம் நமக்கு கொடுக்கறது. அந்த நிலை அப்படியே முழுமையாக நமக்கு கிடைக்குமானா நம்ம தயாராக இருந்தால் கிடைக்கும். நம்ம தான் தயாராகவே இல்லையே, என்றைக்குமே தயாராக இல்லை. எந்த க்ஷேத்திரத்துக்குமே நம்ம பகவான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண தான் உட்காந்துருக்காங்க. பகவானுக்கு வேறு வேலையே கிடையாது. அவருக்கு ஒரே வேலை நமக்கு அனுகிரகம் பண்ணுறது மட்டும்தான். நம்ம அதுக்கு தயாராக போகிறோமா அப்படிங்கிறது மட்டும்தான் விஷயம். சபரிமலையில் அவர் எதுக்கு உட்காந்துருக்கார்? ஒரு ஒரு க்ஷேத்திரத்துக்கு ஒரு விதி இருக்குது போகிறதுக்கு. சபரிமலையில் பகவான் இப்படி உட்காந்துருக்கார். நான் வேடிக்கையாக சொல்லுவேன், சபரிமலையில் இருக்கிற ஐயப்பன் வந்து ஒரு பேங்க் கேஷியருக்கு சமம்னு. பேங்க்கில் கேஷியர் காலங்காலத்தால் 9:30 பேங்க் திறந்துடுறான். அவர் பார்க்குறார், மணி 11:30 போகிறது, கோடிக்கணக்கான ரூபா பைசா சுற்றி அடுக்கி வச்சுட்டு இருக்கார். ஒரு பயிலும் வரமாட்டேங்கிறான். வந்தால் கொடுத்துருவேன், பணம்லாம் ரெடியாக இருக்குது, கேட்டால் கொடுக்க வேண்டியதான். ஒரு வேலையும் காணும், காத்தாலேருந்து போர் அடிக்கிறதுங்கிறான். அது மாதிரி பகவான் உட்காந்துருக்கான், அனுகிரகம் பண்ணுறதுக்காக நான் காத்துட்டுருக்கேன், ஒருத்தரும் வரமாட்டேங்கிறானே. சரி அப்படின்னு சொல்லிட்டு பேங்கில் போய் உங்களுக்கு போர் அடிக்கிறதா, எனக்கு ஒரு 1 கோடி ரூபா கொடுக்குன்னு கேட்டால் கொடுக்குறான். கொடுப்பான். எப்போ கொடுப்பான்னா உங்கள் பேங்கில் டெபாசிட் இருந்து கையில் செக்கும் இருந்தால் கொடுப்பான். உங்களுக்கு பக்தியும் இருந்து விரதமும் ஒழுங்காக இருந்தால் பகவானும் கொடுப்பான். பக்தி தான் டெபாசிட், அதை வித்ட்ரா பண்ண அந்த சபரிமலை யாத்திரை அப்படிங்கிறதே அந்த மோட்ச யாத்திரை. அது நம்ம யார் அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வைக்கக்கூடிய ஒரு யாத்திரை. அதனால தானே அங்கே போகும்போது நம்ம இன்னாருங்கிற அடையாளத்தை மறந்து எல்லாரையும் ஐயப்பனாக பார்க்கக்கூடிய ஒரு உணர்வு ஏற்படுறது. அது நிஜமாக நடக்கிறதாங்கிற அடுத்த பிரச்சனை. நமக்கு சொல்லிக் கொடுத்தது அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கா. அத்வைதம் அப்படிங்கிற அந்த சத்தியத்தில் எல்லாம் ஒன்றுதான்ங்கிற அந்த உணர்வு ஏற்படுறது. நம்ம என்ன பண்ணுறோம், அது வெறுமனே ரிச்சுவலிஸ்டிக்காக ஆக்கிட்டோம். கூப்பிடுறது மட்டும் சங்கரசாமி, குமாரசாமி, சிவாசாமின்னு கூப்பிடுறோமே, வெறும் வாய் வார்த்தையாக கூப்பிட்றோம். அதை உணர்வு பூர்வமாக கொண்டு வந்தோமானா இல்லை. வேடிக்கையாக இருக்கும் சபரிமலையில். இப்போல்லாம் மொபைல் வந்துடுத்து, அதனால் இந்த அனௌன்ஸ்மெண்ட் குறைஞ்சி போச்சு. முன்னாடியெல்லாம் நீங்கள் போனாலாம் சபரிமலையில் எப்படி நம்ம பம்பையில் தேங்காய் உடைக்கணும், 18ஆம் படியில் தேங்காய் உடைக்கிற மாதிரி இது ஒரு பார்ட் ஆஃப் தி ரிச்சுவல். என்னென்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். அனௌன்ஸ்மெண்ட் சென்டரில் போய் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் தான் சபரிமலை யாத்திரை பூர்த்தி ஆகும். வேடிக்கையாக இருக்கும். சொல்லுவோம், திண்டுக்கல்லிருந்து வந்திருக்கும் சங்கர் குருசாமி எங்கே இருந்தாலும் உடனடியாக வரும், நாங்கள் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் கன்னிமூல கணபதி கோவிலிடம் காத்து கொண்டிருக்கிறோம், உடனடியாக வரவும் அப்படிமா. இவன் பாஷையில் கன்னிமூல கணபதினா பம்பா கணபதியாகும். அவன் மேலவே தேடின்னு இருப்பான். கன்னிமூல அவனுக்கு விஷயம் தெரியும், பாவம். அவனுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பம்பா கணபதி என்னதுன்னு கன்னிமூல கணபதி என்னதுன்னு தெரிஞ்சுட்டு அவன் பாட்டுக்கு மேலே தேடின்னு இருப்பான் சன்னிதானத்தில். இவன் மீன் பண்ணது பம்பா கணபதி, சொன்னது கன்னிமூல கணபதி. பகவான் கிழக்க பார்த்து உட்காந்துருக்கார். அவரோட கன்னிமூல இருக்கிறதுனால அவருக்கு கன்னிமூல கணபதி. பம்பா கணபதி அவர் தான் நடுநாயகமாக இருக்கார். அவர் எப்படி கன்னிமூல கணபதி ஆவாருங்கிறது கூட யோசிக்க மாட்டான். 1 மணி நேரம் அவனை மேலே சுற்றினே இருப்பான், இவனை காணணும்னு. அடுத்து மறுபடியும் அனௌன்ஸ்மெண்ட் வரும். திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கும் சந்திரசேகர் சாமி, குருசாமியிலேருந்து சாமியாக எடுத்து கட் பண்ணிட்டான். எவ்வளோ நேரம் நாங்கள் காத்து கொண்டிருப்பது, உடனடியாக வரவும். 3/4 மணி நேரம். திண்டுக்கல் சந்திரசேகர் சாமி வரப்போறீங்களா இல்லையா? அடுத்தது கொஞ்ச நேரம் ஆகும். சந்திரசேகர் நாங்கெல்லாம் கிளம்புறோம், ஊருக்கு வரவே இல்லை, பார்த்துக்கிறேன். உணர்வு எங்கே போகிறதுன்னு பார்த்தேன் இல்லையா? முதல் தேவை பொறுமை. இங்கேருந்து கஷ்டப்பட்டு 1 மண்டலம் விரதம் இருந்து போய் பம்பை தாண்டி மரக்கூட்டம் தாண்டி நடப்பந்தல் வந்தாச்சான்னு பொறுமையெல்லாம் போயிடுறது. இன்னொரு 1/2 மணி நேரம் போகிறது.
48 நாள் விரதம் இருந்திருக்கோம். இதில் அரை மணி நேரம் இருக்கிறதுக்கு பொறுமையில் எல்லாரும் இடித்து தள்ளி மேலே கரிமலை இறங்கும் போது சாமி பாதம் காட்டால் என்ன செய்ய? பொறுமை இல்லை. அந்த குணங்கள் நமக்கு வரமாட்டேங்கிறது. அந்த குணங்களை வளர்த்து கொள்றதுக்கு தான் இந்த விரதமே. விஷயமே அதுதான். இது மாதிரியான பொறுமை, கோபம் இல்லாமல் இருக்கிறது, பகவானோட அனுகிரகத்தை வாங்கிக்கிறதுக்கு, இந்த மாதிரி துர்குணங்கள்லாம் நீங்கணுங்கிறதுக்கு தான் விரதம், வேற எதுக்கும் இல்லை. இப்போ என்ன எடுத்து அப்படின்னா, அந்த மாலை போட்டுன்னு விரதம் இருக்கிறதே அதனாலேயே இவனுக்கு கொம்பு முளைச்சுடுறது. கொஞ்சமாவது அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வரதா அப்படின்னு அப்பதான் பகவான் கொடுக்கக்கூடிய அனுகிரகத்தை நம்ம வாங்கிக்க முடியும். சொல்லும் பார்த்துருக்கா, மாலை போட்டிருக்கேன்னு பார்க்குறேன் அப்படிமா. விரதம் முடிஞ்சாச்சு, அந்த ஸ்பாட்லேயே முடிஞ்சாச்சு விரதம். எங்க கொடுக்குதுன்னா 18ஆம் படி மிதிக்கிறேன், வந்த ஒன்றை மிதிக்கிறேன். மனசுல என்ன இருக்கு பாருங்க உணர்வு. அப்போ ஒரு கோபத்தை அடக்க முடியலன்னு தானே ஆறுது. இதில் என்ன நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்கு, மாலை போட்டுனாச்சுன்னா எல்லாரும் நம்மளை சாமி சாமின்னு கூப்பிடுறா, ஐயப்பனா பார்க்குறான், எல்லாம் கரெக்டு, ஓகே, நீ எப்படி பார்க்குறேங்கிறதான் விஷயம். அவன் பார்க்கறது விஷயமே இல்லை. மிச்சம் அவனை எப்படி பார்க்குறான், அவன் பார்க்குறான் பார்க்காம போகிறான், மேட்டரே கிடையாது. மாலை போட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் அத்தனை பேரையும் அவன் முதல்ல ஐயப்பனா பார்க்கணும். நம்ம மாலை போட்டுருக்கோம், நான் மாலை போட்டு காத்தவன் அத்தனை பேரையும் ஐயப்பனுடையவோ நம்ம என்னைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி தான் சபரிமலை யாத்திரையோட எசன்ஸை நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம். இந்த உணர்வு இதெல்லாம் இந்த ஆளாத சக்கரமான ஆக்ஞா சக்கரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்தை ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறது. நம்மளும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நான் சொல்கிறேன், விரதம் இருந்து மலைக்கு போயிருப்போம், விரதம் இல்லாமல் மலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும் எல்லாருக்குமே. டிஃப்ரென்ஸ் நமக்கே தெரியும் இல்லையா? நான் சொல்லவே வேண்டாம். விரதம் இருந்து போய் பகவான் முன்னாடி நிற்கும்போது ஏற்படக்கூடிய உணர்வுக்கும் தலையில் உணர்வுக்கும் ஒரு ஹெல்ப்பராக போகிறதுக்கும் சும்மா கூட போகும்போது பகவான் முன்னாடி நிற்கும்போது ஏற்படக்கூடிய வித்தியாசம் அவ்வளோ தூரம். இப்போ நீங்களாம் ரொம்ப நல்லவா விரதம் இல்லாமல் மலைக்கு போயிருக்க மாட்டேன். வேற மாதிரி சொல்கிறேன். சன்னிதானத்தில் போலீஸ் டியூட்டி இருக்கான், பார்த்துருக்கீங்களா? போலீஸ்காரன் டியூட்டியில் இருப்பான், தேவஸ்தான ஸ்டாஃப் டியூட்டியில் இருப்பான். இப்படி போகிற போக்கில் கிராஸ் பண்ணி ஒரு நிமிஷம் எட்டி பார்த்து சுவாமி பார்த்துட்டு போவான், பார்த்துருக்கீங்களா? தீபாராதனை டைமில் ஏதோ டைமில் எட்டி பார்த்துட்டு போவான். அவன் பார்க்குறதும் நம்ம பார்க்குறதும் ஒன்றா? யோசிச்சு பார்த்துருக்கோமா? அவன் பார்க்கும்போது அவனுக்கு ஏற்படக்கூடிய உணர்வும் பார்த்தாலே தெரியுது நமக்கு. அவன் எட்டி பார்த்து சுவாமியை கும்பிட்டு போகும்போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய உணர்வும், பகவான் முன்னாடி கண்ணீர் மல்க நம்ம நிற்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய உணர்வும் கண்டிப்பாக வேறேன்னு எந்த விதமான இதுவும் இல்லை நமக்கு தெரியுது. அப்போ அந்த உணவை நமக்கு கொடுக்கறது என்னது? இந்த விரதம்.